டாக்டர் ராஜ்குமார் 2-3 மாசமா இந்த பெயிண்டிங் நான் குவாய்ட்டா பண்ணிட்டு வரேன். பாத்தீங்கன்னா முருகருடைய வேல் இங்க இருக்கு, கோபுரம் இருக்கு, கொஞ்சம் உயர்ந்த அளவுல விரை நிலமும் இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தா உங்களுக்கு என்ன மனசுல வருது? எங்க தீபம் வருது? ஆமாங்க, இது திருப்பரங்குன்றம் தான். எதுக்காக இன்னைக்கு நான் அதை படிக்கிறேன்னா, இப்பதான் முடிச்சேன். இன்னைக்குதான் உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்வு வந்திருக்கு. அதாவது மேல்முறையீடு செய்த ஹெச்ஆர்சியும் மதுரை கலெக்டரும் மதுரை போலீஸ் கமிஷனரும் இன்ஸ்பெக்டரும் இவங்க எல்லாமே பரமசிவம் என்கிற ஒருத்தரை எதிர்க்க பரமசிவம் வர்சஸ் இவங்க எல்லாம் போட்டாங்க. அந்த பரமசிவம் ஜெயிச்சாரோ இந்த பரமசிவம் ஜெயிச்சிருக்காருன்னா இன்னைக்கு அந்த மேல்முறையீடு தகர்க்கப்பட்டிருக்குது, ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒன்று அப்கோர்ஸ் மலை திருப்பரங்குன்றமா தான் இருக்கணும், சிக்கந்தர் மலையாக இருக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் அளவுல வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த தர்கா, அதாவது சிக்கந்தர் தர்கால அவங்க அனிமல் சாக்ரிஃபைஸ், அதாவது மாமிசம் பலி செய்வது, மாமிசம் ப்ரிப்பேர் பண்றது பண்ணலாமா? ரெண்டாவது அங்க நமாஸ் செய்யலாமா? எஸ்பெஷலி ரம்ஜான் டைம்ல இருந்து வந்துச்சு. முதல்ல 2 ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் நிஷா பானு, ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி. நிஷா பானு சொல்லியிருந்தாங்க பண்ணலாம், தர்காவை பிரேயர்ஸும் பண்ணலாம், மாமிசமும் செய்யலாம். ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் தரவுக்கு போனாங்க. அதை பத்தின நம்ம ட்ரபிள் பண்ணிக்க வேணாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாமிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இங்க வருஷம் அவங்க தர்காவுக்கு வராங்கன்னு சொன்னது வக்ஃப் போர்டும் போலீஸும் கலெக்டரும் கமிஷனரும் ஜஸ்டிஸ் நிஷா பானு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி என்ன பண்ணாங்க, 2023 தரவு பார்த்தா 113 பேர் வந்திருந்தாங்க. அந்த 113 பேர்ல 13-14 பேர் ஐ திங்க் மாமிசம் சாப்பிட்டாங்க. ஸோ நீங்க சொன்னது லட்சக்கணக்கான விஷயங்களுக்கும் 100க்கும் எந்தவித ஒரு 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 கம்பேரிசன் ஒப்பீடே இல்லை சொல்லி அவங்க 2 பேரும் 2 ஜஸ்டிஸ்க்கும் ஒரு ஒரு மோதல் வந்துச்சு, கருத்து வேறுபாடு. அப்ப 3வது ஜஸ்டிஸ் விஜயகுமார்ங்கிறது அவர் இவருடைய, அதாவது ஜஸ்டிஸ் ஸ்ரீமதியுடைய வாதங்களோட அவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்ப ஹைகோர்ட்டால, மதுரை ஹைகோர்ட்டால இனிமேல மாமிசம் தயார் செய்வதும் தப்பு, அங்க நமாஸ் செய்வதும் தப்பு. ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இங்க இருந்து காசி விஸ்வநாதர் கோயில், பழனியாண்டவர் கோயில் இப்படி போய் தான் அங்க போகணும். ஸோ அந்த வழியில அந்த பக்கம் ஜெயின் கேவ்ஸ் வேற இருக்கு, ஜெயின் குகைகள். வழியில இது மாதிரி மாமிசம் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஒரு தர்மத்துடைய உணர்வுகளை அது தீண்டுதுங்கிற ஒரு வாதம் இருந்துச்சு. என்ன முக்கியம்னா, நான் எல்லாருக்கும் சொல்றேன், எங்கும் இருக்கும் பரமசிவன், அந்த பரமசிவன் இல்லை, இந்த பரமசிவன் ஒரு அருள் பிம்பம், ஒரு ஜோதி வடிவமா இருக்கிறவங்க, ஒரு தீ பிழம்பா இருக்கிற சிவன் அங்க அமைதியோட இருக்கு. இது வரைக்கும் ஒரு கலவரம் கூட, மத கலவரம் கூட நமது இஸ்லாமிய நண்பர்களோ அல்லது அங்க இருக்கிற நம்ம ஹிந்து சகோதரர்களோ செய்யவே இல்லை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னாலே மர்சிஃபுல் அண்ட் கம்பேஷனேட், அருள் வடிவமாக, ஜீவகாருண்யம் வடிவமாக இருக்கின்ற அல்லாஹ். ஸோ நமது இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த பிரச்சனையும் செய்யல. பிரச்சனை செஞ்சதெல்லாம் இந்த ஹெச்ஆர்சி, இந்த கலெக்டர், கமிஷனர் இவங்கெல்லாம் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அவங்க நினைக்கிறத, அவங்க இலக்கியத்தை, அவங்க லட்சியத்தை இவங்க ஃபாலோ பண்றாங்க, அவங்க இலக்க இவங்க ஃபாலோ பண்றாங்க. எனிவே, இன்னைக்கு அதாவது February 17 ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் தீர்வு, அதாவது தீர்ப்பு 2. இனிமேல இந்த தர்கால நமாசும் செய்யக்கூடாது, சிக்கந்தர் தர்கா. 2வது மாமிசம் பண்ணக்கூடாது. ஒரு கடைசி பாயிண்ட், இஸ்லாமிய இலக்கியங்கள், இஸ்லாமிய நூல்கள், குரான் எடுத்து பார்த்தா இங்கே இருக்கு, இங்கதான் இருக்கும். அதுல ஷிர்க்குன்னு இருக்கு. ஷிர்க்குன்னா செய்யக்கூடாதவை. இந்த செய்யக்கூடாதவையில ஒரு முக்கியமான விஷயம், சுன்னி இஸ்லாம், அதாவது 85-88% தான் ஒரு தர்கா, அதாவது சிக்கந்தர் பாஷா போல ஒரு அவுலியா புதைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல நமாஸ் செய்யக்கூடாது. அந்த இடத்துல அனிமல் சாக்ரிஃபைஸ், அதாவது மிருகங்களை பலி கொடுப்பது செய்யக்கூடாது. அது தனியா நீங்க அல்லாஹ்வுக்கு தான் செய்யணுமே தவிர, ஒரு மனிதன் பிறந்து இறந்து அங்க இருக்கிறவனுக்கு நீங்க அல்லாஹ்வாக நீங்க வழிபட்டீங்கன்னா அது பேர் ஒரு நீங்களாவே மாடிஃபை பண்றது, இன்னோவேஷன், பிதா சொல்லுவாங்க, அது ஜிஹூராத். இது எல்லாமே ஷிர்க், செய்யக்கூடாதவை. ஸோ நாம செய்வதும் எந்த வகையிலும் ஆர்டிகிள் 25 இருக்கு கட்டுரை,
அடிப்படை உரிமைகள். ஒவ்வொரு தர்மத்தையும் ஒரு ப்ரொஃபஸ் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம். அந்த ஆர்டிகிள் 25ல ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது எந்த விதமான அடிப்படை இஸ்லாமிய உரிமைகளையும் தடுக்காம, தவிர்க்காம, அதை அலட்சியம் செய்யாம இந்த முடிவு வந்திருக்கு. அதனால்தான் இனி 17ஆம் தேதி பிப்ரவரி வந்த சுப்ரீம் கோர்ட் தீர்வு எல்லா மதங்களுக்கும் ஒரு சம்மதமாக இங்கே என்றுமே சாந்தமோடு இருந்த நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நாம் நன்றி கூறி எல்லோரும் ஒரு குடும்பமாக திகழ்வதற்கு, மிளிர்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உச்ச நீதிமன்றம், அத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நீதி அரசர்களுக்கும் எனது நன்றி, எனது அன்பு காணிக்கை. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.